எப்போதும் விநாயகர் வழிபாடு வந்து எங்கெல்லாம் அதிகமாகுதோ அப்பெல்லாம் இவர் தமிழர் கடவுள் இல்ல, இவர் ஆரிய கடவுள், இவர் கொண்டு வரப்பட்ட கடவுள், இவர் நம்ம கடவுள் இல்ல அப்படிங்கிற ஒரு பேச்சு இருந்துட்டே இருந்திருக்கு. முதல்ல இந்த வாதத்தின் மீது உங்கள் முதல் பார்வை என்ன? அதாவது இப்போ கொண்டு வரப்பட்ட கடவுள் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க வந்து என்ன சொல்றாங்கன்னா, 7ஆம் நூற்றாண்டுல பல்லவர்கள் வந்து படையெடுக்கிறப்போ வாதாபிலேருந்து கொண்டு வரப்பட்டவர் தான் தமிழ்நாட்டினுடைய முதல் கணபதி அப்படிங்கிறது தான் அவங்களுடைய வாதமா இருக்கு இல்லைங்களா? அப்போ 7ஆம் நூற்றாண்டுக்கு முன்னாடி தமிழ்நாட்டுல எந்த ஒரு விநாயகரும் இருந்திருக்க கூடாது. அவங்க சொல்ற வாதம் சரி அப்படின்னா. ஆனா அதுல நம்ம வரலாற்றுப்படி எடுத்து பார்த்தோம் அப்படின்னா, இப்ப விநாயகர் வழிபாட்டுக்குன்னு ஒரு சிறப்பு இருக்கு. என்ன சிறப்பு அப்படின்னா, இப்போ மத்த வழிபாட்டுலலாம் பார்த்தீங்க அப்படின்னா, கடவுளுக்கு வந்து சமைக்கப்பட்ட பொருட்கள தான் வச்சு நம்ம கும்பிடுவாங்க. ஆனா விநாயகருக்கு பார்த்தா சமைக்காத பொருள வச்சு கும்பிடுவாங்க. அதாவது வந்து அருகம்புல்லையையும் அதே மாதிரி வந்து எருக்கம் பூவையும் வச்சு கும்பிடுவாங்க. இந்த முறைமையை பத்தின முதல் குறிப்பு எங்க காணப்படுதுன்னா, புறநானூற்றுல 106வது பாட்டுல புல்லிலை எருக்கமாயினும் உடையவை கடவுள் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது ஒரு சாதாரண புல் இலையையும் எருக்கத்தையும் வச்சு கூட வழிபடக்கூடிய கடவுள் அப்படின்னு புறநானூறுல ஒரு குறிப்பு காணப்படுது. தமிழர் வழிபாட்டு முறை சம்பந்தப்பட்ட மிக முக்கியமான குறிப்பு அது. அந்த குறிப்பின்படி இன்றைக்கும் வழிபடக்கூடிய ஒரே கடவுளாக இருக்கக்கூடியது விநாயகர் தான். அப்போ புறநானூற்று காலத்திலேயே விநாயகரினுடைய அந்த அடிப்படை வழிபாட்டு முறைங்கிறது இருந்திருக்குன்றது முதலாவது செய்தி. அது இல்லாம பிள்ளையார்பட்டி அப்படின்னு இன்னைக்கு ஒரு ஊர் இருக்கு. அதுக்கு பழைய பேர் பாத்தீங்க அப்படின்னா திருவீங்கைக்குடி அப்படின்றதுதான் பழைய பேர். அங்க வந்து பிள்ளையாரோட ஒரு பெரிய சிற்பம், புடைப்பு சிற்பம் இருக்குன்னு நமக்கு தெரியும். அந்த சிற்பத்துக்கு கீழே எக்காட்டூர் கோன் அப்படின்ட்டு வட்டெழுத்துல எழுதப்பட்டிருக்கு. ஏன்னா பிள்ளையார் சிலைகள் நிறைய இடங்கள்ல கிடைச்சாலும் அதனுடைய காலத்தை நம்மளால நேரடியா கணக்கிட முடியல. ஆனா இந்த குறிப்பிட்ட பிள்ளையார் சிற்பம் வட்டெழுத்துக்களோட கிடைச்சிருக்கிறதுனால அந்த வட்டெழுத்தோட காலத்தை நம்மளால நிர்ணயிக்க முடியும். அப்படி நிர்ணயிச்சு பாக்குறப்போ அது கிபி 6ஆம் நூற்றாண்டை சேர்ந்தது அப்படின்னு நிரூபிக்கப்பட்டிருக்கு. ஏன்னா பல்லவர் காலத்துல பின்னாடி வர வர அந்த வட்டெழுத்து கிடையாது. அப்போ 7ஆம் நூற்றாண்டுல வந்து கொண்டு வரப்பட்டது முதல் சிலைனா 6ஆம் நூற்றாண்டிலே ஒரு சிலை இருந்திருக்குன்றது முதலாவது ஆச்சரியம். அது இல்லாம ஆல கிராமம் அப்படின்னு திண்டிவனத்துக்கிட்ட ஒரு இடம் இருக்கு. அந்த ஆல கிராமத்திலையும் பாத்தீங்கன்னா இதே மாதிரி வந்து வட்டெழுத்தோட ஒரு விநாயகர் கிடைச்சிருக்கு. அந்த வட்டெழுத்துல பாத்தீங்கன்னா பிரமிகை பன்னுர சேவிக மகன் கிளார் கோன் கொடுவித்து அப்படின்னு எழுதப்பட்டிருக்கு. ஆலகிராமத்துல கிடைச்சிருக்கக்கூடிய அந்த வட்டெழுத்துக்களுடைய எழுத்தமைதிப்படி அதனுடைய காலம்ங்கிறது கிபி 5ஆம் நூற்றாண்டு. ஆக மொத்தம் வந்து வாதாபியிலேருந்து கணபதி வந்ததா சொல்லப்படுறதுக்கு ஒரு 2 நூற்றாண்டுகளுக்கு முன்பே ஆலகிராமத்துல விநாயகர் கிடைச்சிருக்குது. இது இல்லாம இப்ப வட இந்தியால இருக்கிறவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, எங்க கிட்ட இருக்கிற மிக பழமையான பிள்ளையார் அப்படிங்கிறது மத்திய பிரதேசத்துல இருக்கக்கூடிய விதிஷா பகுதியில இருக்கிற உதயகிரியில இருக்கிற பிள்ளையார் தான் அப்படின்னு சொல்றாங்க. அதுதான் வட இந்தியாவில கிடைச்சதுலேயே மிக மிக பழமையான ஒரு விநாயகர். அதனுடைய காலம் பார்த்தீங்க அப்படின்னா கிபி 5ஆம் நூற்றாண்டு தான். ஆனா தென்னிந்தியாவுல கிடைச்ச மிக பழமையான விநாயகர் எது அப்படின்னு நம்ம பார்க்க போறப்போ இதை பத்தி யாருமே பேச மாட்டாங்க. எந்த விநாயகர் சதுர்த்திலையும் எல்லாத்துலயும் பழமையை பத்தி பேசுறாங்க இல்லைங்களா? ஆனா வந்து விநாயகர் வழிபாட்டோட பழமையை பத்தி வரப்போ வட இந்தியாலையும் யாரும் பேச மாட்டாங்க, தமிழ்நாட்டிலையும் யாரும் பேச மாட்டாங்க. ஆந்திர மாநிலத்துல வீபுரம் அப்படிங்கிற இடத்துல மண்ணால் செய்யப்பட்ட ஒரு விநாயகர் நமக்கு கிடைச்சிருக்கு. அதுதான் உலகத்துல இதுவரைக்கும் கிடைச்சதுலேயே மிக பழமையான விநாயகர் சிற்பம். ஆய்வுகளின்படி அதனுடைய வயது வந்து கிமு 50ல் இருந்து கிபி 300க்குள்ள இருக்கணும் அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. ஆக மொத்தத்துல இப்ப இந்த வீபுரம்ங்கிறது இப்போ வந்து ஆந்திர மாநிலத்தினுடைய ஒரு பகுதியாக இருந்தாலும் பழைய காலத்துல வந்து அதுவும் வந்து தமிழ்நாடாகத்தான் இருந்தது. அதாவது அந்த சிலை வந்து வழிபடப்பட்ட அந்த காலகட்டத்துல அது வந்து தமிழகத்தினுடைய ஒரு பகுதியாகத்தான் இருந்திருக்கு. அப்படி பாக்குறப்போ விநாயகர் வழிபாட்டுல தொன்மையான ஒரு வழிபாடு விஷயங்கள்லாம் எங்கே கிடைக்குது அப்படின்னு பார்க்க போனா தென்னிந்தியாவில தான் கிடைக்குது. வட இந்தியாவில இருந்து தான் விநாயகர் வழிபாடு தென்னிந்தியாவிற்கு வந்தது அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா வட இந்தியாவில தான் மிக பழமையான விநாயகர் சிலைகள் கிடைச்சிருக்கணும். வட இந்தியாவில தான் விநாயகர் வழிபாடு சம்பந்தப்பட்ட நம்பிக்கைகள்லாம் அதிகமா இருந்திருக்கணும். அப்படி இல்லை. நான் என்ன கேட்கறேன்னா 1893வது ஆண்டுல பாலகங்காதர திலகர் வந்து இந்த பிள்ளையார் ஊர்வலம் சதுர்த்தி ஊர்வலம்ங்கிறத கையில் எடுக்கிறார். அதுக்கு பின்னாடிதான் வந்து இந்த கணபதி பாபா மோரியா அப்படின்னு வட இந்தியா முழுக்க விநாயகர் சதுர்த்தி ஊர்வலங்கள் நடக்குது. 1950க்கு பின்னாடி தான் தமிழ்நாட்டுக்குள்ள வருது. இதை மட்டுமே வச்சுட்டு வட இந்தியாவிலேருந்து வந்ததுன்னு சொல்லக்கூடாது. 1893க்கு முன்னாடி வட இந்தியாவில இருந்த விநாயகர் கோயில் எத்தனை, தென்னிந்தியாவில் இருந்த விநாயகர் கோயில் எத்தனை, வட இந்தியாவில் விநாயகர் தொடர்பாக இருந்த நம்பிக்கைகள் எத்தனை, தென்னிந்தியாவில் இருந்த நம்பிக்கைகள் எத்தனைன்னு பார்க்கணும். நான் அடிப்படையில் ஒரு நாணயவியல் ஆய்வாளர். வட இந்தியாவில் கடந்த ஒரு ஒரு அதாவது சரியா சொல்லணும் அப்படின்னா ஆங்கிலேயருக்கு முன்னாடி 18ஆம் நூற்றாண்டுக்கு முன்னாடி இருந்த ஒரு 5 நூற்றாண்டுகள்ல விநாயகரோட உருவத்தோட ஏதாவது நாணயங்கள் வெளியிடப்பட்டிருக்க அப்படின்னு பாக்குறப்போ மொத்தமா நமக்கு கிடைக்கக்கூடிய நாணயங்கள் 2 தான்.
ஆனா தமிழ்நாட்டுல பிற்கால சேரர் காலம் தொடங்கி ஆங்கிலேயர் ஆட்சி வரைக்கும் என்னுடைய தனிப்பட்ட சேகரிப்புல மட்டும் 100 வகையான விநாயகர் நாணயங்கள் இருக்கு. அதுல 8 நாணயங்கள் ஆற்காடு நவாபுங்கிற இஸ்லாமிய அரசர்கள் வெளியிட்ட நாணயங்கள். அப்போ தமிழ்நாட்டுல எந்த அளவுக்கு வந்து கணபதி வழிபாடுங்கிறது பரவி இருந்திருக்குன்றதுக்கும், வட இந்தியாவில 18ஆம் நூற்றாண்டுக்கு முன்னாடி வரைக்கும் கணபதி வழிபாடு பெரிய அளவுல இல்லைங்கிறதுக்கும் நிறைய ஆதாரங்கள் நம்ம கிட்ட இருக்கு. ஆனா அந்த ஆதாரங்களை பத்தி எல்லாம் சொல்லாம வந்து வட இந்தியாவிலேருந்து வந்துச்சு கணபதி வழிபாடுங்கிறது ஒரு ஆதாரபூர்வமற்ற ஒரு தகவல், ஒரு வெறுப்பு பிரச்சாரம் அப்படின்னு நான் பாக்குறேன். நிறைய தகவல்கள். முதல் பார்வை அப்படிங்கிறத தாண்டி இது கொஞ்சம் விரிவான பார்வை அப்படின்னு கூட எடுத்துக்கலாம். இப்போ தமிழர் கடவுள் அப்படின்னு நிறுவுவதாக உங்கள் பேச்சு இருக்கு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, ஒரு 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 கடவுளை அல்லது ஒரு வழிபாட்டு முறைமையை இது தமிழரோடது இல்ல இது உங்களோடது அப்படின்னு பிரிச்சுக்க வேண்டிய அவசியம் என்ன? குறிப்பா இந்து முன்னணி நிறுவனர் ராமகோபாலன் பேசும்போதெல்லாம் ஒரு வார்த்தை சொல்வார், இந்து கடவுள்களுக்கு எல்லாம் ஒண்ணுதான், இந்துக்களுக்கு எல்லா கடவுளும் ஒண்ணுதான், இதுல எங்களுக்கு பிரிவினையே கிடையாது அப்படின்னு அவர் திரும்ப திரும்ப சொல்லுவார். இப்போ இப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட்ல நிக்கிற ஒரு கடவுளை தமிழர் கடவுள் ஆரியல் கடவுள் அப்படின்னு பிரிக்க வேண்டிய அவசியம் என்ன வந்தது? அதாவது பிரித்ததுங்கிறது நம்ம பண்ணல. முதல்ல தமிழர்கள் வந்து எதையும் பிரிச்சு பார்க்கறது கிடையாது. யார் வந்தாலும் அவங்களுக்கு வந்து அன்பு செலுத்தி ஒரு கடவுள் வழிபாடாக இருக்கட்டும், ஒரு முறைமையாக இருக்கட்டும். இப்போ வடக்குல இருந்து ஒரு சொல் வந்ததுன்னா அந்த சொல்லை பயன்படுத்தக்கூடாதுன்றதை விட அந்த சொல்லை தமிழாக்கி பயன்படுத்திக்கலாம். ஒரு வடக்குல இருந்து ஒருத்தன் வர்றான், அவன் பேரை வந்து நம்ம மாற்ற முடியாது. அப்ப என்ன பண்றப்பன்னா அவன் பேரை கொஞ்சம் தமிழாக்கி பயன்படுத்தலாம் அப்படின்னு நம்ம தொல்காப்பியத்திலேருந்து சொல்லுது. ஆக மொத்தம் வெளியிலேருந்து ஒரு விஷயம் வர்றப்போ அதை எப்படி பயன்படுத்திக்கிறது அப்படின்னு பாக்குறது தான் தமிழர் முறைமையை தவிர தடுக்கிறதுங்கிறது தமிழர் முறைமை கிடையாது. ஆனா சமகாலத்துல பார்க்க போனோம் அப்படின்னா பிள்ளையார் அரசியலுங்கிறது வேற மாதிரி இருக்கு. ஏன்னா இப்ப இந்த கொரோனா காலத்துல 2 ஆண்டுகள்ல தமிழர் தொடர்பான நிறைய விழாக்கள் நடக்கல, மிக முக்கியமான விழாக்கள்லாம் நடக்கவே இல்லை. ஆனா அதை பத்தியெல்லாம் வந்து சில அமைப்புகள் வந்து வாயே திறக்காம விநாயகர் சதுர்த்தி நடக்கலைன்னா மட்டும்தான் பிரச்சனை அப்படின்னு சொல்றதுல இருந்து அந்த பிரச்சனையை வந்து தொடங்குது. ஒரு நண்பர் ஒரு கவிதை எழுதியிருந்தாரு, எவ்வளவு பேர் நின்று வரவேற்றாலும் சேரி பக்கமே வராத அந்த விநாயகர் ஊர்வலம் ஒவ்வொரு ஆண்டும் தவறாமல் மசூதி பக்கம் போதே ஏன் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டிருந்தார். இந்த கேள்விக்கு என்ன பதில் இருக்கு? அதாவது எங்களுடைய கடவுள் தமிழர்களினுடைய கடவுளை வந்து அவங்க தவறா பயன்படுத்துறப்போ, இன்னும் எளிமையா சொல்லணும் அப்படின்னா, நான் வந்து என்னுடைய அன்றாட வாழ்க்கைக்காக என்னுடைய வீட்டுல இருக்கக்கூடிய தேங்காயை நறுக்கிறதுக்காகவோ இல்ல காய்கறிகள் நறுக்கிறதுக்காகவோ எனது பயன்பாட்டுக்காகவோ ஒரு கத்தியை வச்சிருக்கேன். அதை இன்னொருத்தவங்க எடுத்துட்டு போய் கொலை பண்றாங்க அப்படின்னா அந்த பழி எம்எல்ஏ வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்கு. அப்போ தமிழர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு அன்பின் கடவுளாக, ஒரு மூத்த கடவுளாக, ரொம்ப ஒரு பண்பாட்டு ரீதியில பார்க்க போனோம் அப்படின்னா நாட்டார் தெய்வ வழிபாடுகளை நம்ம பார்த்துருப்போம். கடவுள் வந்து நம்ம வீட்டு பையனா கருதுறது, அது அந்த சாமிக்கு போட்டியாமா ஏமா மாரியம்மா அதை வச்சுக்க அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க. இந்த நாட்டார் தெய்வத்துல எந்த பெருந்தெய்வத்துக்குமே வந்து நாட்டார் தெய்வ வழிபாட்டுல இடம் இருக்காது. அவங்க வீட்டு குழந்தை மாதிரி அந்த பெருந்தெய்வத்தை நினைச்சு பேச மாட்டாங்க. ஆனா பிள்ளையார வந்து அவங்களுடைய வீட்டு தெய்வமா நினைப்பாங்க. இன்னும் சொல்லணும் அப்படின்னா ஊர்ல மழை பெய்யலன்னா மிளகு அரைச்சு பிள்ளையாருக்கு பூசினா மழை பெய்யும் அப்படிங்கிற நம்பிக்கை இன்னைக்கு வரைக்கும் தமிழ்நாட்டுல பல பகுதிகள்ல இருக்கு. அதுக்கு வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, நம்ம வீட்டுல ஒரு பையன் தப்பு பண்ணிட்டானா தண்டிப்போம் இல்லையா, அந்த மாதிரி நம்ம பிள்ளையாரே நீ வந்து மழை பெய்ய வைக்கணும், பெய்யாம விட்டுட்டிய, இவர் உனக்கு ஞாபகம் வரட்டும் அப்படின்ட்டு பிள்ளையாருக்கு வந்து மிளகு அரைச்சி பூசுறாங்க. அப்போ வந்து பிள்ளையார் வந்து உடம்புல வந்து இந்த வெப்பம் பொறுக்க முடியாம அவர் வந்து மழையை பெய்ய வைப்பாரு அப்படின்னு நம்பிக்கை இருக்குன்றாங்க. வட இந்தியாவுல பிள்ளையாரை பார்த்து அவங்க தலையில கொட்டிக்கிறாங்கன்னா, தென்னிந்தியாவுல பிள்ளையாரையே கொட்டி வழிபடக்கூடிய ஒரு வழக்கம் இருக்கு. இதுவும் நாட்டார் தெய்வ வழக்கம் தான். அந்த அளவுக்கு மக்களோட வாழ்க்கையோட இணைந்து காணப்படக்கூடிய ஒரு வழிபாடுங்கிறது விநாயகர் வழிபாடு. அந்த விநாயகரை கொண்டு போயிட்டு இவங்க மதத்தினுடைய தேவைகளுக்காகவும் இவங்க அரசியல் தேவைகளுக்காகவும் தொடர்ந்து பயன்படுத்திக்கிட்டு இருக்கப்போ அதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய உண்மை, அதாவது வந்து என்னோட பேர்ல பண்ணாதீங்க, எங்களுடைய தெய்வத்தினோட பேர்ல பண்ணாதீங்க அப்படிங்கிறத சொல்ல வேண்டிய ஒரு தேவை இருக்கு. இந்த இடத்துல வந்து நம்ம வந்து ஒரு பிரிவினைவாதம் பேசல. இந்த ஒருபோதும் தமிழர்கள் பிரிவினைவாதம் பேசினதே கிடையாது. நீங்க நல்லா பாருங்க, சென்னையில வந்து இந்தி பிரச்சார சபா இருக்கு. இங்க எவ்வளவோ இந்தி எதிர்ப்பு போராட்டங்கள் நடந்தப்பையும் கூட இந்தி பிரச்சார சபா வந்து ஒரு தமிழர்களும் தாக்குனது கிடையாது. இந்திய படிக்காதீங்கன்னு ஒரு தமிழர்கள்ட்டையும் சொன்னது கிடையாது. இன்னைக்கும் இந்தியாவிலேயே தானாக விரும்பி இந்தியை படிக்கக்கூடியவர்கள் அதிகமாக இருக்கக்கூடிய மாநிலம் தமிழ்நாடு தான், நம்பர் 1 மாநிலம். ஆனா அதே சமயம் நாங்க வந்து ரொம்ப பரந்த மனப்பான்மை கொண்டவங்க அப்படின்னு சொல்றவங்க அவங்க மாநிலங்கள்ல தமிழ் பிரச்சார சபை வச்சிருக்காங்களா? பண்றாங்களா? பண்ண மாட்டாங்க. அதாவது பெருந்தன்மை என்பது நமக்கு ஏற்கனவே நிறைய பெருந்தன்மை இருக்கு, இன்னும் நிறைய பெருந்தன்மை வேணும்னு நம்மளை நோக்கியே வந்து அவங்க சொல்றாங்களே தவிர
அவர்களுக்கு அந்த பெருந்தன்மை இல்லை அப்படிங்கிற காரணத்தினாலதான் அவங்க செய்யக்கூடிய தவறுகளை நம்ம சுட்டி காட்ட வேண்டிய தேவை ஏற்படுகிறது. இது வந்து ஒரு சுட்டி காட்டுதல் மட்டும்தான். இப்போ நீங்க சொன்ன இந்த பதில்ல இருந்து தான் நமக்கு அடுத்த கேள்வியும் தொடங்குது. இங்க என்னுடைய பெயர்ல பண்ணாதீங்க அப்படின்னா, இங்க தமிழர் கடவுளுக்கு ஒரு பெயர், அவங்களுக்கு ஒரு பெயர் அப்படின்ற வேறுபாடெல்லாம் இருக்கா? இந்த வேறுபாடு குறித்த விழிப்புணர்வு இருக்கா? நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்மளுடைய வழிபாடுங்கிறது பிள்ளையார் வழிபாடு. அதான் அந்த சொல்லாட்சியிலேருந்து நம்ம ஆரம்பிக்கலாம் இல்லைங்களா? இப்போ வந்து வட இந்தியாவில் அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா 2 பேர் ரொம்ப பிரபலமா இருக்கு. ஒன்று வந்து கணபதி, இன்னொன்று விநாயகர் அப்படிங்கிற 2 பேர் வந்து பிரபலமா இருக்கு. தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா பிள்ளையார் அப்படிங்கிற பேர் தான் ரொம்ப பிரபலமா இருக்கு. வட இந்தியாவில் பிள்ளையார்னு யாரும் பெருசா சொல்ல மாட்டாங்க. இதுதான் ஒரு நிலவரம். இதுல இந்த சொற்கள் பார்த்தீங்கன்னா இது 3 வெவ்வேறு சொற்கள் இல்லைங்களா? அப்போ அந்த 3 சொற்களுக்கு பின்னாடி இருக்கிற வரலாறை பார்க்க போனா, பிள்ளையார் அப்படிங்கிறவங்க வந்து தமிழர்களினுடைய ஆதி கடவுள்ல ஒருத்தவங்க. பிள்ளை அப்படிங்கிற அந்த பேர்லயே பாத்தீங்கன்னா ஒரு மகன், ஒரு உறவு அதெல்லாமே இருக்கும். இது தமிழர் வழிபாட்டோட தொடர்புடையது. அதே சமயம் கணபதி அப்படிங்கிற பேரை பார்க்க போனோம் அப்படின்னா, அதாவது வேதங்கள்ல கணம் அப்படின்னா சின்ன சின்ன குழு. ஏன்னா வந்து வேதம் நடந்த இடம் அப்படிங்கிறது ஒரு குளிர் பிரதேசம். அந்த பகுதிகளை வாழணும் அப்படின்னா மக்கள் வந்து தனித்தனியெல்லாம் வாழ முடியாது. அப்போ ஒரு தலைவனுக்கு கீழே சில நபர்கள் அப்படின்னு குழுவா பிரிச்சுக்கிட்டு தான் அவங்க வாழ்ந்துட்டு இருந்தாங்க. அந்த அந்த குழுக்களுக்கு வந்து கணம் அப்படின்னு பேரு. அந்த குழுக்களுக்கு தலைவராக இருக்கக்கூடிய மனிதருக்கு கணபதி அப்படின்னு பேரு. அந்த மனிதரை பத்தி வேதத்துல வந்து நிறைய ஸ்லோகங்கள்லாம் இருக்கு. அப்படி இருக்கிறப்போ கணபதி அப்படின்னா மனிதராக இருக்கக்கூடிய ஒரு தலைவரா தான் இருக்கு. அந்த கணபதிங்கிற சொல்ல கொண்டு வந்து இந்த கணபதி தான் வந்து உங்க பிள்ளையாரு. வேத காலத்துல அவர் வந்து கணபதினு அழைக்கப்பட்டாரு. நீங்க வந்து பிள்ளையாருன்னு கூப்பிடுறீங்க அப்படின்னு பின்னாடி இணைச்சிட்டாங்க. ஆனா வேதத்துல பாத்தீங்க அப்படின்னா யானை முகம் கொண்ட கடவுளான பிள்ளையார் பத்தி ஒரு சின்ன குறிப்பு கூட கிடையவே கிடையாது. கணபதின்னு சொல்றாங்கல்ல, கணபதி வந்து யானை முக கடவுள் அப்படின்னும், கணபதி வந்து சிவனோட மகன் அப்படின்னும் வேதத்துல ஒரு இடத்துலயும் சொல்லல. கணபதிங்கிறது மனிதர்களை குறிக்கக்கூடிய சொல். அதற்கும் பிள்ளையாருக்கும் எந்த தொடர்புமே கிடையாது. அதே மாதிரி இப்ப பாத்தீங்க அப்படின்னா விநாயகர் ஹோமமாக இருக்கட்டும் அல்லது கணபதி அர்ச்சனையாக இருக்கட்டும், அதுக்குன்னு அவங்க வந்து சில பாடல்களை வச்சிருக்காங்க. ஒரு 15 பாடல்களை வச்சுட்டு இதுதான் வேதத்துல இருக்கு, இந்த பாடலை வச்சுதான் நாங்க வழிபடுறோன்றாங்க. அந்த 15 பாட்டையும் எடுக்கிறப்போ விநாயகருக்குன்னு வேதத்துல எந்த பாட்டுமே குறிப்பிடப்படல. அந்த 15 பாடல்கள்ல பெரும்பாலான பாடல்கள் இந்திரனுக்காக பாடப்பட்டன. மற்ற பாடல்கள்லாம் பாத்தீங்கன்னா பிரம்மணஸ்பதி அப்படிங்கிற இன்னொரு கடவுளுக்காக பாடப்பட்டது. பிள்ளையாருக்குன்னு பாடப்பட்ட பாடல் அப்படின்னும் அல்லது கணபதி மேல பாடப்பட்ட பாடல் அப்படின்னும் கூட அதுல எந்த பாடலுமே கிடையாது. பின் வந்த காலகட்டங்கள்ல கணபதி அப்படிங்கிற ஒரு பெயரை எடுத்துக்கிறாங்க. பிரம்மணஸ்பதி அப்படிங்கிற இன்னொரு வேத கால கடவுளோட அம்சத்தை எடுத்துக்கிறாங்க. அது ரெண்டையும் கலந்து கணபதி அப்படிங்கிற ஒரு கடவுளை உருவாக்குறாங்க. கணபதிங்கிற ஒரு குழு தலைவனை கடவுளா வந்து ஆரியர்கள் உருவாக்குறாங்க. உருவாக்கிட்டு இதுதான் உங்க பிள்ளையார் வேதத்துல இருந்திருக்குன்னு சொல்றது என்ன நியாயம்? இன்னும் பார்க்க போனோம் அப்படின்னா சரியாக சொல்லணும் அப்படின்னா கிபி 6ஆம் நூற்றாண்டுக்கு பின்னாடி தான் இந்த ஆரியர்கள் வந்து பிள்ளையார முதல்ல வழிபடுறாங்க. 6ஆம் நூற்றாண்டுக்கு முன்னாடி வந்து இவங்க வந்து கணபதியை வழியிடல. இப்பயும் சொல்லணும்னா கணபதியினுடைய சிற்பங்கள் வந்து வட இந்தியால கிடைக்குது. ஆனா அது வந்து வைதிக சமயத்தோட சிற்பங்களான்னு பார்க்க போனா கிடையாது. இந்தியாவுக்கு வெளியில கிபி 531ஆவது ஆண்டுல சீனாவுல கணபதிக்கு வடிக்கப்பட்ட சிற்பம் கிடைக்குது. இந்தியாவுக்கு வெளியில கிடைக்கிற மிக பழமையான சிற்பம். அதை வடித்தவர்கள் புத்த மதத்தை சேர்ந்தவர்கள். ஏன்னா இந்த 500-600க்கு முன்னாடி புத்தமும் சமணமும் வந்து கணபதி வழிபாட்டை ஏத்துக்கிட்டாங்க. அது வந்து ஒரு ஆசியுக கடவுளாக அவர் இருக்கிறாரு. இருந்தாலும் இவங்க ஏத்துக்கிறாங்க. ஆனா வந்து வைதிக சமயத்துல இருக்கவங்களால ஏத்துக்க முடியல. இதுக்கு வந்து மிகப்பெரிய சான்று என்ன அப்படின்னா ஆரியர்கள் வந்து அவர்கள் பிறருக்காக எழுதின சட்டமான மனுதர்ம சாஸ்திரத்தை பாக்குறப்போ அதுல வந்து நீங்க விநாயகரை வழிபடக்கூடாது. இந்த விநாயகர் அப்படிங்கிறவர் வந்து சூத்திரர்களோட கடவுள் அப்படின்னு மனுதர்ம சாஸ்திரத்துல எழுதப்பட்டிருக்கு. விநாயகரை கும்பிடுறதுனால எந்தெந்த தீய விளைவுகள் வரும் அப்படின்னு சொல்லிட்டு மனுதர்ம சாஸ்திரத்துல எழுதப்பட்டிருக்கு. விநாயகர் வழிபாட்டுக்கு எதிரான நிறைய கருத்துக்கள் வந்து சமஸ்கிருத புத்தகங்களாகவே அன்னைக்கு எழுதப்பட்டிருக்கு. இன்னும் சொல்லணும்னா இப்ப விநாயகருக்கு 2வது பெயர் அதாவது விக்னேஸ்வரன் சொல்றாங்க. இன்னைக்கு ரொம்ப பிரபலமான பேர். சமஸ்கிருதத்துல பாத்தீங்கன்னா விக்னம் அப்படின்னா தொல்லை அப்படின்னு அர்த்தம். விக்னேஸ்வரன்னா தொல்லை கொடுக்கக்கூடிய கடவுள், தொல்லைகளின் கடவுள் அப்படின்னு அர்த்தம். ஒரு காலகட்டத்துல விநாயகர் வந்து தொல்லை கொடுக்கக்கூடிய கடவுளாகத்தான் ஆரியர்கள் பார்த்தாங்க. ஆனா ஒரு அளவுக்கு மேல அந்த வழிபாட்டை ஒழிக்க முடியல அப்படிங்கிறப்போ சரியா கிபி 5ஆம் நூற்றாண்டினுடைய ஆரம்பம் வரைக்கும் பாத்தீங்கன்னா விநாயகருக்கு 2 கை மட்டும்தான் இருக்கும். ஏன்னா வந்து ஒரு மனிதர்களுக்கான ஒரு நபராகத்தான் அவர் இருந்தாரு. அவரை 4 கை கண்ட கடவுளா மாத்தி இவங்க வந்து இந்து சமயத்துக்கு உள்ள கொண்டு வராங்க. இவர் தான் வந்து சிவனோட பையன், இவருக்கு வந்து இதுதான் கதைன்ட்டு ஒரு 4 வெவ்வேறு கதைகள் எழுதுறாங்க. ஏன்னா வந்து ஒரு கடவுளுக்கு ஒரு கதை தானே இருக்க முடியும். ஆனா விநாயகருக்கு பாத்தீங்கன்னா மட்டும் 4 வெவ்வேறு கதைகள் இருக்கும். ஏன்னா வந்து எழுதுறதுன்னு முடிவு பண்ணிட்டாங்க. ஒவ்வொரு பகுதியிலையும் ஒவ்வொரு கதையை எழுதிட்டாங்க. அப்படியே வெவ்வேறு கதைகளை எழுதி
இந்து சமயத்துக்குள்ள கொண்டு வராங்க. 6ஆம் நூற்றாண்டுக்கு பின்னாடி தான் இந்து சமயத்துக்குள்ளேயே அந்த கடவுள் வர்றாரு. ஆனா தமிழர்களுடைய வாழ்வியல் நெறியாக இருந்த பழைய நெறிகள்ல ஒண்ணு ஆசீவகம்ங்கிறதுனால கிறிஸ்து பிறப்பதற்கு முன்பாகவே தமிழர்கள் விநாயகரை வழிபட்டிருக்காங்க. கிபி 6ஆம் நூற்றாண்டுக்கு பின்னாடி தான் ஆரியர்கள் வந்து விநாயகரை வழிபட்டிருக்காங்க. இதனால அந்த பெயர் வேறுபாடுகள்ங்கிறது ஒரு பெயரா மட்டும் இல்லாம ஒவ்வொரு பெயருக்கு பின்னாடியும் ஒரு வரலாறும், அந்த வரலாற்றுக்கான சான்றுகள் நம்ம பார்க்கறதுக்கான ஒரு பாதையும் இருக்கு. ரொம்ப இது ரொம்ப தெளிவான விளக்கமாகவும் பார்க்கிறேன். இதற்குள்ள இருந்து தான் அடுத்த கேள்வியும் நமக்கு பிறகுது. இப்போ ஆசீவகத்தின் தெய்வமாக விநாயகர் இருந்தாரு, பிள்ளையார் வழிபாடு இருந்தது அப்படின்னா, இங்க ஆசீவகம் உருவ வழிபாட்டை ஏத்துக்கிட்டதா? அதாவது அனைத்தையுமே வந்து நம்ம உருவ வழிபாடுன்னு சொல்ல முடியாது. சிலது வந்து குறியீட்டு வழிபாடு அப்படின்னு சொல்லலாம் இல்லைங்களா? இப்போ வந்து ஆசீவக சமயம் வந்து ஒவ்வொன்றுக்கும் ஒரு வரையறை சொல்றப்போ, ஒரு நல்ல வளம் மிக்க மனிதன் எப்படி இருக்கணும்னு ஒரு வரையறை சொல்றாங்க. என்னன்னா ஒரு வளமான மனிதன் நம்ம வந்து சங்க காலத்துல பாத்தீங்கன்னா மனிதர்கள் வந்து ரொம்ப குண்டா இருக்க மாட்டாங்க. ஏன்னா சங்க கால அணிகலன்கள் பத்தியும் உடை பத்தியும் நான் ஆய்வு பண்ணதுனால சொல்றேன். ரொம்ப ஒல்லியா தான் அப்ப இருந்தவங்க இருந்திருக்காங்க. ஆனா இந்த வணிகம் செய்யக்கூடிய மக்கள் பாத்தீங்கன்னா நல்லா கொஞ்சம் கொஞ்சம் வலுவா தொந்தியும் தொப்பையுமா இருப்பாங்க இல்லைங்களா? அப்படி இருக்கக்கூடியவங்க அந்த வணிகம் செய்யக்கூடிய மக்களா இருப்பாங்க. அப்போ வந்து அந்த வணிகம் செய்யக்கூடிய மக்கள் தான் பெரும்பாலும் ஆசீவக சமயத்தையும் பின்பற்றுறாங்க. ஏன்னா ஆசீவகம்ங்கிறது வந்து ஆய்வுகளை மேற்கொள்ளக்கூடிய ஒரு சமயமா இருந்தது. எந்த ஒரு விஷயத்தையுமே வந்து ஆய்வு பண்ணி இது வந்து சரி வருமா வராதா அப்படின்றத ஒரு மன்றத்துல வச்சு விவாதித்து அறியக்கூடிய ஒரு சமயமாக ஆசீவகம்ங்கிறது இருந்தது. அதனால வந்து அந்த சமயத்துல இருந்து பெரும்பாலும் வணிகர்கள் தான் இருந்தாங்க. இப்ப ஆசீவகம் வந்து வளமையான மனிதன் அப்படின்னு சொல்றப்போ நல்ல ஒரு பெருத்த தொந்தியும் தொப்பையுமாக இருக்கக்கூடிய ஒரு உடம்பையும் யானையினுடைய அறிவையும், அதாவது வந்து யானைக்கு வந்து அதிகமாக அறிவு இருந்தது அப்படின்னு ஆசீவக சமயம் நம்புச்சு. அதனால யானையின் அறிவையும் வளமான ஒரு உடலையும் கொண்டவங்க தான் சிறந்த மனிதர்கள் அப்படின்னு அவங்க ஒரு குறியீட்டை சொன்னாங்க. ஏன்னா அப்போ வந்து சமயங்களுக்கு பாத்தீங்கன்னா வந்து இந்த மாதிரி உதாரணமா சொல்லணும் அப்படின்னா திருக்குறள்ல வாளறிவன் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை திருவள்ளுவர் பயன்படுத்திப்பார். வாளறிவன் அப்படின்னா பாம்பின் அறிவை கொண்டவன் அப்படின்னு அர்த்தம். ஏன்னா வந்து சமண சமயத்துல வந்து அருகர் அப்படின்னு ஒரு கடவுளை கும்பிட்டாங்க. அந்த அருகர் கடவுளை சொல்றப்ப அவர் வந்து பாம்போட அறிவு கொண்டவர் அவங்க சொல்லுவாங்க. அருகருங்கிற கடவுளினுடைய இலக்கணம் வந்து தான் பாம்போட அறிவு கொண்டவர். அதே மாதிரி ஆசீவகம் சிறந்த மனிதன் வந்து யானையினுடைய அறிவு கொண்டவன் சொன்னது அந்த ஒரு குறியீட்டினுடைய ஒரு மனித வடிவமா தான். இப்ப நம்ம சொல்றோம் இல்லைங்களா? இப்போ யாழி அப்படின்னு சொல்றப்போ அதுக்கு வந்து யானையோட மூஞ்சி இருந்தது, சிங்கத்தோட உடம்பு இருந்ததுன்னு சொல்றோம். அப்படி மிருகத்தை நம்ம பார்த்ததே கிடையாது. டிராகன்கிற ஒரு மிருகத்தையும் பார்த்தது கிடையாது. ஆனா டிராகன் அப்படிங்கிறது புத்த சமய சித்தாந்தத்தினுடைய ஒரு குறியீடு. அதே மாதிரி இந்த யானை தலையும் மனித உடம்பும் கொண்ட இந்த உருவம்ங்கிறது ஆசீவக சிந்தாந்தத்தினுடைய ஒரு குறியீடாகத்தான் இருந்தது. அந்த குறியீட்டை வந்து மக்கள் ஏத்துக்கிட்டாங்க. அதை வந்து மக்கள் வந்து ஏத்துக்கிட்டு ஒரு 2 கை கொண்ட ஒரு மனித உருவமா வழிபட்டுட்டு இருந்தாங்க. பின்னாடி வைதிக சமயத்துக்குள்ள கொண்டு வர்றப்போ அவருக்கு 4 கை இருந்தது, அவருக்கு ஆற்றல் இருந்தது, அவர் இப்படிதான் பிறந்தாரு அப்படின்னு சில கதைகளை சேர்த்து ஒரு தத்துவ குறியீட்டை வந்து ஒழிச்சிட்டு அதை வந்து ஒரு சின்னமா மட்டும் பயன்படுத்த ஆரம்பிச்சாங்க. இங்க இப்போ விநாயகர் வழிபாடு நீங்க சொல்றது எல்லாம் வச்சு பார்க்கும்போது இது தமிழர் வழிபாட்டு முறையா இருந்தது. அதற்கு பிறகு ஆரிய வழிபாட்டுக்கு பிறகு இது வேறு உருவத்துக்கு மாற்றப்பட்டது அப்படிங்கிற மாதிரியான புரிதலுக்கு இப்போ இந்த அரங்கம் வருது. இப்போ அடுத்த கேள்வி இந்த புரிதல்ல இருந்து தான் தொடங்குது. இன்னைக்கு நாம வழிபடுகிற வழிபாட்டு முறைமைகள் நம்மளோடதா இல்ல அது ஆரியர்களோடதான்? இருக்கிற உருவம் நம்மளோடது, ஐ மீன் ஆசீவகத்துல இருந்து எடுத்துக்கப்பட்ட அந்த குறியீட்டு உருவம், அப்படி புரிஞ்சுக்கலாமா இதை? இதுல ரெண்டுமே வந்து கலந்துருக்கும். ஏன்னா பாத்தீங்கன்னா ஒரு பொய்யை வந்து தனியா சொல்றப்ப மாட்டி போன்றதுனால பொய்யையும் உண்மையும் கலந்து சொல்லக்கூடியது வந்து ஆரியர்களுடைய நெடுங்கால வழக்கமா இருக்கு. ரொம்ப எளிமையான சில கேள்விகள் இருக்கு. இன்னைக்கு வந்து நம்ம ஒரு வீடு கட்டுறோம் அப்படின்னாலே கணபதி ஹோமம் வைக்கணும்னு தான் சொல்றாங்க. நம்ம வீட்டுக்கு கல் நட்டுறதுன்றப்போ கணபதிங்கிற ஒரு கடவுளை பிரதிஷ்டை பண்ணி கும்பிடுறதுக்கு ஆகம விதி இருக்கான்னு கேட்டா இல்ல. ஆகம விதி கிடையாது ஒண்ணு. ரெண்டாவது கணபதி அப்படிங்கிற கடவுளுக்கு வந்து அந்த கணபதி மேல பாடப்பட்ட அல்லது இந்த கணேசர் அப்படிங்கிற கடவுள் மேல பாடப்பட்ட பிள்ளையார் மேல பாடப்பட்ட ரொம்ப எளிமையா சொல்லணும்னா யானை முக கடவுளை வர்ணிச்சு பாடக்கூடிய, ஏன்னா ஒரு கடவுள் யானை முகத்தோட இருக்காரு அப்படின்னா நம்ம வந்து முதல்ல அந்த முகத்தை பத்தி தான் பேசுவோம் இல்லைங்களா? யாரா இருந்தாலும் யானை முக கடவுளே அப்படின்னு அழைக்கக்கூடிய ஒரு பாடலும் வேதத்துல கிடையாது. இது ரெண்டாவது விஷயம். அதாவது உங்ககிட்ட வந்து ஆகம விதி இல்ல, வேதம் இல்ல. மூணாவதா ஆசீவக கடவுள்கள் எல்லாமே வெட்ட வெளியில தான் அமர்ந்திருப்பாங்க. ஆனா வைதிக கடவுள்கள் எல்லாமே கோயிலுக்குள்ளதான் அமர்ந்திருப்பாங்க. இது எல்லாருக்குமே தெரிஞ்சதுதான். ஐயனாரு வெட்ட வெளியில எப்படி அமர்ந்திருக்கிறாரோ அதே போல வெட்ட வெளியில இருக்கக்கூடிய இன்னொரு கடவுளாக இருக்கிறாரு பிள்ளையார் அப்படிங்கிறது. மூன்றாவதா அவர் வந்து ஒரு வைதிக கடவுள் இல்லை அப்படிங்கிறத நமக்கு காமிக்குது.
இப்படியாக பல விதங்கள்லையும் இன்னைக்கு வந்து நம்மளால ஒரு சாதாரண ஒரு எருக்கம்பூவையும் ஒரு அருகம்புல்லையும் வச்சு விநாயகரை வழிபட முடியுது. வேற எந்த கடவுளையும் வந்து இந்த மாதிரி வழிபட முடியாது. அதே மாதிரி பல இடங்கள்ல இன்னைக்கு வரைக்கும் விநாயகர் வந்து தொட்டு வழிபடப்படுறார். எல்லாராலையுமே தொட்டு வழிபடப்படுறார். இதுவும் வந்து வேற எந்த கடவுள்கள்லையும் கிடையாது. ஒவ்வொரு ஊர்கள்லயும் அவருக்கு மேல வெவ்வேறு கதைகள் இருக்கு. ஏன்னா வந்து அந்த வழிபாட்டை பண்றப்போ அந்த உள்ளூர் மக்கள் தான் அந்த வழிபாட்டை முன்னெடுத்திருக்காங்கன்றப்போ அவங்க சொல்லக்கூடிய கதை தான் விநாயகரோட கதையா இருந்திருக்கு. இவங்களுடைய புராணங்களை வந்து வெவ்வேறு விநாயகர் கோயில்ல மறுக்கிறாங்க. இங்க விநாயகருக்கு இதெல்லாம் கதை கிடையாதுங்க, இதுதான் கதை அப்படின்னு அவங்க வந்து ஒரு கதையை சொல்றாங்க. விநாயகர் வந்து எங்களுக்காக வந்து கணக்கு பார்த்தாரு, அதனால இப்படி கணக்கு விநாயகர். இந்த விநாயகரை யாரும் உளி வச்சு செதுக்கல, அதனால ஒரு பொல்லா பிள்ளையார் அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கெல்லாம் மேல சிவலிங்க வடிவத்துல காட்சி தரக்கூடிய விநாயகர் இருக்காங்க, அம்பிகை வடிவத்துல காட்சி தரக்கூடிய விநாயகர் இருக்காரு. விநாயகருடைய சிலை தான் இருக்கும், ஆனா மக்கள் கோரக்கரை வழியிடுறாங்க. என்னன்னா கோரக்கர் வந்து விநாயகர் உருவத்துல இருக்கிறாரு, அதனால பேர் கோரக்க விநாயகர்னு சொல்றாங்க. இது எல்லாமே வந்து இன்னைக்கு வைதிக சமயத்துல இருக்கக்கூடிய எந்த கடவுளுக்கும் இல்லாத பண்புகள். அதே மாதிரி நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நாட்டார் வழிபாட்டு முறையில வந்து வழிபடுறாங்க. விநாயகர்ங்கிற கடவுளை வந்து தண்டிக்கிறாங்க மக்கள். இதுவும் வந்து வேற எந்த கடவுள்கிட்டயுமே இல்லாது. அப்போ இந்த குறியீடுகளை என்ன காமிக்குது அப்படின்னா, விநாயகர் வழிபாட்டை வைதிக சமயம் இன்னும் முழுமையா விழுங்கிடல. இன்னைக்கும் சாமானிய மக்களோட கடவுளாகத்தான் விநாயகர் இருக்கிறாரு. அதாவது இன்னும் துல்லியமா சொல்லணும்னா, தமிழர்களின் பிள்ளையார தமிழர்கள் இன்னைக்கு வரைக்கும் வழிபட்டு இருக்காங்க. ஆரியர்கள் வந்து கணபதி அப்படிங்கிற பெயரை சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அந்த பெயரை மக்கள் எடுத்துக்கல. மக்களுக்கு வந்து அவங்களுக்கான குழந்தையோட அடையாளம் தெரியுது. ஆனா நடுவுல இருக்க சில பேர் வந்து ஆரியர்களுடைய கணபதியையும் தமிழர்களுடைய பிள்ளையாரையும் போட்டு குழப்பிக்கிறாங்க அப்படிங்கறதா நிதர்சனம். ஓ, தமிழர் கடவுள் அது போக நாட்டார் தெய்வ வழிபாட்டு முறைமைக்குள்ள இருந்த ஒரு குறியீட்டு வடிவ வழிபாடு அப்படிங்கிறது தான் பிள்ளையார் அப்படிங்கிறத நீ திரும்ப திரும்ப நிறுவிட்டே இருக்கீங்க. ஆனா ஒட்டுமொத்த இந்தியாவுக்குமாக விநாயகரை கொண்டாடுதல் அப்படிங்கிறது வட இந்தியாவுக்கு தான் எழுதி வைக்கப்பட்டது போல இன்னைக்கு கையில இருக்கு. இந்த முறைமையில் இருக்கிற ஒரு அரசியல் இருக்கு இல்லையா, விநாயகர் அரசியலுக்கும் விநாயகர் சதுர்த்தி அரசியலுக்கும் இடைப்பட்ட அந்த புரிதல், இது என்னவா இருக்கணும்னு நினைக்கிறீங்க? இல்ல, இப்போ வட இந்தியாவை பொறுத்த வரைக்கும் அங்க வந்து அவங்க ரொம்ப அரசியல் மயமாக்கப்பட்டிருக்காங்க. அனைத்து வழிபாடுமே அரசியல் மயமாக்கப்பட்டதான் அங்க இருக்கு. அங்க வந்து கோவில் அப்படிங்கிறது வாக்குச்சாவடிகளை நோக்கிய கோவில் தான் அங்க இருக்கு. ஆனா தமிழ்நாட்டுல வந்து அப்படி கிடையாது. இங்க என்னுடைய தனிப்பட்ட வழிபாடுங்கிறது ஒண்ணா இருக்கும், என்னுடைய தனிப்பட்ட அரசியல் நிலைப்பாடுங்கிறது ஒண்ணா இருக்கும். ரெண்டுக்கும் நடுவுல ஒரு பெரிய இடைவெளியை வந்து தமிழர்கள் வந்து பின்பற்றிட்டு இருக்காங்க. தமிழர்களுக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய செல்வம் என்ன அப்படின்னு பார்க்க போனா, நம்முடைய ஒரு வரலாற்று பின்னணியில வந்த சமூக அறிவு அப்படிங்கிறது தான். இப்ப பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் அப்படின்னு சொன்னதுனாலதான் இன்னைக்கு வந்து ஒரு அர்ச்சகருக்கு வந்து இந்த குறிப்பிட்ட மக்கள் இருக்கக்கூடாது, அனைவருக்குமே வாய்ப்பு கிடைக்கணும்ன்றப்போ அனைத்து மக்களும் வரவேற்கிறாங்களே. கோயிலுக்கு போற பக்தர் யாராவது இனிமே வந்து இவங்க மாத்தி 90 கொடுத்தா நான் வாங்க மாட்டேன்னு சொல்றாங்களா? நடக்க மாட்டேங்குது இல்லை. இங்க வட இந்தியாவில் இருக்கக்கூடிய விநாயகர் வழிபாட்டுல அவங்களுடைய பிரதான நோக்கம் என்னன்னா ஊர்வலம்ங்கிறதான் பிரதான நோக்கம். ஆனா தமிழ்நாட்டுல பார்க்க போனோம் அப்படின்னா நமக்கு நோக்கம்ங்கிறது வழிபடுறது தான். அதாவது ஒரு நன்றி செலுத்துறது. பெரும்பாலும் நம்முடைய கடவுள்களாக நாட்டார் தெய்வ வழிபாட்டில் நமது முன்னோர்கள் வழிபாடு தான் இருந்திருக்கு. அவங்கள ஏன் நம்ம வழிபடுறோம்? அவங்களும் மனிதர்கள் தானேன்றப்போ அவங்கள வழிபட்டா இது கிடைக்கும் அப்படிங்கிறத தாண்டி அவங்க வந்து நமது முன்னோர்களாக இருந்திருக்காங்க, நமக்காக வந்து சில நன்மைகளை செஞ்சிருக்காங்க, அவர்களுக்கு நாம நன்றியோட இருக்கணும் அப்படிங்கிறது தான் தமிழ்நாட்டு முறையா இருந்திருக்கு. ஆனா வட இந்தியாவுல இந்த கடவுளை கும்பிட்டா இந்த பலன் கிடைக்கும், இந்த கடவுளை கும்பிட்டாதான் இந்த தோஷம் போகும், இந்த கடவுளை கும்பிட்டா மட்டும்தான் இது நடக்குங்கிற மாதிரியான ஒரு பேரமா இருந்திருக்கு. தமிழ்ல சொல்லணும் அப்படின்னா சங்க இலக்கியங்கள் வந்து அறவிலை வணிகம் அப்படின்னு சொல்லுவாங்க. உனக்கு நான் இது பண்ணனா நீ எனக்கு இது பண்ணு அப்படின்றது அறவிலை வணிகம் அப்படின்னு சங்க இலக்கியங்கள் சொல்லுது. அறவிலை வணிகமாகத்தான் வட இந்தியாவில் பக்தின்றது இருக்கு, தென்னிந்தியாவில் அப்படி இல்லை. அப்போ அந்த வட இந்தியாவில் இருக்கக்கூடிய அந்த ட்ரெண்டை தமிழ்நாட்டுக்குள்ள கொண்டு வரணும் அப்படின்னு முடிவு பண்றப்போ அதற்கான நகர்வுகள்ல ஒன்னாதான் விநாயகர் சதுர்த்தி ஊர்வலம் அப்படிங்கிறது 1950களில் தமிழ்நாட்டுக்குள்ள கொண்டு வரப்படுது. நாங்க வந்து 2000 ஆண்டுகளாக விநாயகரை கும்பிட்டுக்கிட்டு இருக்கோம். நாங்க வந்து ஊர்வலம் போகணும்னு நினைக்கல. எங்களுடைய பிள்ளையார் வழிபாட்டுல பாத்தீங்க அப்படின்னா ஒரே ஒரு பிடி சாணியை எடுத்து வீட்டு வாசல்ல வச்சு அது எங்களுக்கு பிள்ளையார். கொஞ்சோண்டு களிமண்ணை பிடிச்சி வீட்டு வாசல்ல வச்சோம்னா அது எங்களுக்கு பிள்ளையார். ஒரு பூசணம் பூவை மேல தூக்கி சொல்லுவோம்னா அது எங்களுக்கு பிள்ளையார். ஏன்னா வந்து எங்களுடைய கடவுளுங்கிறது ஒரு எளிமையான கடவுளாக இருந்தது, இயற்கை சார்ந்த கடவுளாக இருந்தது. ஆனா வந்து இன்னைக்கு வந்து பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ்லயும் சிமெண்ட்லயும் பிள்ளையார பண்ணி அது நடுக்கடல்ல கொண்டு போய் உடைச்சி அது நிறைய வெடிகளை வெடிச்சு சுற்றுச்சூழலை மாசுபடுத்தி பொது அமைதிக்கு குந்தகம் விளைவித்து இதெல்லாம் யாரு கேட்டது? ஒரு கடவுள் அப்படிங்கிறவர் வந்து மனிதர்களை விட பெரிய ஞானம் மிக்கவர், மனிதர்களுக்கு வழிகாட்டக்கூடியவர் அப்படின்னு இருக்கப்போ அவருடைய பெயரால வந்து அட்டூழியங்கள் செய்யப்படுறது வந்து உள்ளபடி ஒரு வருத்தம் தரக்கூடிய செயல்தான். உண்மையான பக்தியினுடைய எந்த வெளிப்பாட்டையும் இந்த ஊர்வலங்களை நம்ம பார்க்க முடியறது இல்ல.
விநாயகர் மேல உண்மையாகவே பக்தி இருக்குது வட இந்தியர்களுக்கு அப்படின்னா குறைஞ்சபட்சம் தென்னிந்தியாவுல ஆந்திராவில தான் மிக பழமையான விநாயகர் கிடைக்கிறாரு. அதனால தென்னிந்தியாவில இருந்து வந்ததுதான் அந்த வழிபாடுன்னு வட இந்தியால யாராவது பேச சொல்லுங்க. இன்னைக்கு வரைக்கும் பேச மாட்டேன்றாங்க. உலகத்திலேயே மிக பழமையான விநாயகர் கிடைச்சிருக்குது, யாராவது பேசணும்ல, அதை பத்தி பேச மாட்டாங்க. அல்லது ஆபாச கதைகளை விநாயகர் மேல புராணங்களா சொல்லாம விநாயகருக்குன்னு இப்படி ஒரு தத்துவம் இருக்கு, ஒரு மிகச்சிறந்த அறிவும் ஒரு நல்ல ஒரு உடம்பும் இருக்கக்கூடிய மனிதர்களாக மனிதர்கள் வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஆரோக்கியமான ஒரு சிந்தனை உடலோட வடிவமா வந்து விநாயகர் இருக்காரு. அதனால மனிதர்கள்லாம் ஆரோக்கியமா இருங்க, அந்த ஆரோக்கியத்தை கொண்டாடுங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விழிப்புணர்வு கடவுளா விநாயகரை பயன்படுத்தலாமே. அதெல்லாம் பயன்படுத்தாம விநாயகரை வாக்கு வங்கிக்கான கடவுளாகவே பயன்படுத்துகிறாங்க அப்படின்றது உள்ளபடிக்கு வந்து வருத்தத்திற்கு உரியதுதான். தமிழர்கள் வந்து விநாயகர் மேல இருக்கக்கூடிய அந்த அன்பினால பக்தியினால இப்ப நிறைய இடங்கள்ல வந்து விநாயகர் சதுர்த்தி ஊர்வலங்களை தமிழர்களும் நடத்துறாங்க. ஆனா அப்ப கூட வந்து அடுத்தவங்களை புண்படுத்தணும் அப்படிங்கிற அந்த உள்நோக்கத்தை இன்னைக்கு வரைக்கும் தமிழ்நாட்டுல பெரிய அளவுல கொண்டு வர முடியல. அதனால அந்த உள்நோக்கம் கடைசி வரைக்கும் நிறைவேறாம போச்சு அப்படின்னு தான், அதுதான் நம்முடைய வெற்றியாக இருக்க முடியும். அதுதான் இங்க விநாயகர் தமிழ் முறைமை வழிபாட்டு கடவுள் அப்படிங்கிற புரிதலுக்கு வரும் பட்சத்துல இவர் அரசியல் மயப்படுத்தப்படும் போது நமக்கு என்ன தெளிவு வேணும் அப்படிங்கிறதையும் ரொம்ப விரிவா பேசியிருக்கீங்க. கலந்துகிட்டு இவ்வளவு கருத்துக்களை பகிர்ந்துகிட்டதுக்கு ரொம்ப நன்றி மன்னர் மன்னன், ரொம்ப நன்றி. நன்றிங்க. இதே போல இன்னொரு வீடியோல மறுபடியும் சந்திப்போம். அதுவரைக்கும் நன்றி, வணக்கம்.